ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம ஆரக்கிள் ஏபெக்ஸில் அடுத்த என்ன சிலபஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் செஷனில் வந்து ஆரக்கிள் அபெக்ஸ்னா என்ன, அப்புறம் வந்து அபெக்ஸ் வந்து என்ன, அபெக்ஸில் உள்ள ஷார்ட்கட்ஸில் என்ன இருக்குது, ஷேர்டு கம்பெனரை பற்றி அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சீக்வல் ஒர்க் ஷாப்பை பற்றியும் நம்ம வந்து சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்னா என்ன, அப்புறம் வந்து எஸ்கியூஎல் ஸ்கிரிப்டில் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியாச்சு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரியேட்டிங் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? அதில் கிரியேட்டிங் ரிப்போர்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ரன்னிங் யுவர் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டு, ரிப்போர்ட் அனாலிசிஸ் பேஜஸ், இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டு, என்ஹான்ஸ்டு இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டு, ரிப்போர்ட் அண்ட் காலம் ஆட்ரிபியூட்ஸு, லேஅவுட் அண்ட் பேஜினேஷன், அபெக்ஸ் ஐட்டம் அண்ட் பேஜினேஷன். ஓகேங்களா? நம்ம இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபெக்ஸில் இருக்கிற ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாசிக் ரிப்போர்ட் இருக்கு, அப்புறம் வந்து இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட் இருக்கு. ஓகேவா? அப்புறம் இன்ட்ராக்டிவ் கிரிட்டில் இருக்கு. ஓகேங்களா? இன்ட்ராக்டிவ் கிரிட்டை வந்து நம்ம எடிட்டபிள் கிரிட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் அதை பற்றிலாம் இருக்கு. அதோட ரிப்போர்ட்டோட வந்து எப்படி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறது, அதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆரக்கிள் ஏபெக்ஸ் யூடியூப் சேனலில், ஓகேங்களா, இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். இதோட ஆரக்கிள் ஏபெக்ஸ் தமிழ் டுட்டோரியலில் இன்னைக்கு வந்து டாபிக் 3 வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள செஷன்ஸ்லாம் பார்க்காதவங்க டாபிக் 1, அப்புறம் டாபிக் 2, டாபிக் 2.1, இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் இதோட கண்டினியூட்டி எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ வந்து யூடியூப் வீடியோ வந்து பாருங்கள். பார்த்துட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய யூசர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வரும். உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னைய வந்து என்கரேஜ் பண்ண மாதிரியே இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆல் யூசர்ஸ். ஓகே, நான் வந்து ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். அபெக்ஸில் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட டேபிள்லாம் வந்து ப்ரீ டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி எஸ்கியூஎல் சீக்வல் ஒர்க்ஷாப்பில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, நீங்கள் டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டேபிள் கிரியேட் பண்ணீங்க, அது மூலயமா வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இன்சர்ட் பண்ண ரெக்கார்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேரியஸ் ரிப்போர்ட்ஸில் வந்து நம்ம ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டு இருக்கிறதுலே ஈஸியான ரிப்போர்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட் வந்து கிளாசிக் ரிப்போர்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன ஆப் எடுத்துக்கிறேன்னா, நான் டெமோ கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு ஆப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆப்பை நான் வந்து ரன் பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு வருது. ஓகேங்களா? லாகின் ஸ்க்ரீனே வந்து பிளாங்காக இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு சின்ன கஸ்டமைசேஷன் மட்டும் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னன்னா, நான் ஒரு பேக்ரவுண்ட் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ பேக்ரவுண்ட் தான் நல்லா இருக்கு. ஓகேங்களா? இப்போ டிசைன் வந்து எனக்கு வந்து ஸ்ப்ளிட் விண்டோ இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்பவுமே வந்து லாகின் ஸ்க்ரீன் வந்து சென்டர்லேயே இருக்கு. ஸ்ப்ளிட் விண்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே லெஃப்ட்ல இருந்து மூவ்மெண்ட் வரும். ஓகேங்களா? இதுதான் அது. இப்போ கொடுத்தாச்சு. ஓகே, நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணிட்டு இப்போ வந்து புது ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்களா? அந்த ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் அபெக்ஸ்க்குள்ள லாகின் பண்ணிட்டேன். ஏபெக்ஸ்க்குள்ள லாகின் பண்ணிட்டு கிரியேட் பேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா? இந்த கிரியேட் பேஜை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கிரியேட் பேஜை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கார்ட்ஸு, சார்ட்டு, கிளாசிக் ரிப்போர்ட்டு, கமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாசிக் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் கிளாசிக் ரிப்போர்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ சிஸ்டம் வில் டேக் த பேஜ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகேங்களா? நம்பர் 3 or you want to give the customized page number, then you can put in your page number, customized page number. So page will be created the your custom page number. Otherwise you can do the same page number.
ஓகே. நான் இப்ப வந்து கஸ்டமரோட பேஜ் நேம் குடுக்க போறேன். ஓகேங்களா? இது வந்து கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, பேஜ் மோடுன்னு ஆப்ஷன் இருக்கு. இந்த பேஜ் மோடு வந்து நான் அத வந்து நார்மல் பேஜா கிரியேட் பண்ண போறீங்களா? இல்ல மாடல் டயலாக்கா கிரியேட் பண்ண போறீங்களா? இல்ல ட்ராயர் மோடுல கிரியேட் பண்ண போறீங்களா? அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். இத எடிட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அது மூலியமாவும் இந்த நம்ம ஃபார்ம் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நான் லேட்டரா வந்து நான் தேவைப்பட்டா எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ யூ கேன் கிரியேட் இன் லேட்டர். ஓகேங்களா? ஸோ நான் இப்ப வந்து பேஜ வந்து டேபிள்ல செலக்ட் பண்றேன். டெமோ கஸ்டமர் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் வந்து நம்ம டேபிள்ல தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்ம லோக்கல் டேட்டாபேஸ்ல இருந்து எடுக்கலாம். இல்ல ரெஸ்ட் சர்வீசஸ்ல இருந்து நம்ம ஏபிஐ கால் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் டேட்டா சோர்ஸ் மூலமாவும் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டேட்டா டேபிள் ஆர் உங்களோட எஸ்கியூஎல் கொரி மூலமாவும் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? இத வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்ப நான் வந்து டேபிள செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நேவிகேஷன். அதாவது இந்த சைடு மெனு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சைடு மெனுல என்ன வரணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப நான் கஸ்டமர் லிஸ்ட்ன்னு பேர் வச்சிருக்கேன். ஸோ நேவிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு எந்த பேரண்ட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கஸ்டமர்ஸ் கீழ இந்த கஸ்டமரோட ரிப்போர்ட் வரணும் அப்படின்னு சொல்லி குடுத்தேன்னா, ஸோ இந்த ரிப்போர்ட்க்கு கீழ என்ன வரும்? இந்த கஸ்டமர் ரிப்போர்ட்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேரண்ட் என்ட்ரி அப்படிங்கிறது. ரெட் ரூம் வேணுமா அப்படிங்கிறது இந்த பேஜ்ல இருக்கு. இஃப் யூ வாண்ட் டூ ரெட் ரூம் யூ கேன் எனேபிள் எஸ் அதர்வைஸ் யூ கேன் டிசேபிள் நோ. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அடுத்து பேஜினேஷன் எஸ்ன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து பேஜினேஷன்ல குடுத்துக்கலாம். இல்லன்னா தேவையில்லன்னா எடுத்துக்கலாம். இந்த நேவிகேஷன் மெனுவோட பேரண்ட் ஓகேங்களா? இந்த மாரியும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த மாரி குடுக்குறேன். பேரண்ட் வந்து கஸ்டமருக்கு கீழ அந்த கஸ்டமர் ரிப்போர்ட் வர்ற மாரி நான் என்ன குடுத்துக்கிறேன் குடுத்துக்கலாம். இப்ப இதோட ஐகான் வந்து இப்ப கஸ்டமர் அப்படின்னாலே ஒரு யூசர் தான். ஓகேங்களா? அதனால என்ன பண்றேன், யூசர் அப்படிங்கிற மாரி ஒரு ஐகான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ யூசர் அப்படிங்கிற ஐகான செலக்ட் பண்ணிக்கிறேன். நேவிகேஷன்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் லோ கோட் புரோகிராமிங் லாங்குவேஜ். ஸோ நோ நீட் டூ கிரியேட் HTML, SQL, Oracle, PL/SQL. No program. It is not required. So directly you can create the page. ஓகேங்களா? இப்போ வந்து டைரக்டாவே பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம இந்த கிளாசிக் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணதுல இருந்து எந்த ஒரு புரோகிராமே நம்ம யூஸ் பண்ணல. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் போய் பேஜ் வந்து ரன் பண்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. இந்த பேஜுக்கு கீழ இந்த பேஜுக்கு கீழ கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு மெனு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ பிரெட் ரூம் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நான் ப்ரீவியஸ் பேஜுக்கு போணும் அப்படின்னா, இத கிளிக் பண்ணி நான் ப்ரீவியஸ் பேஜுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து கஸ்டமர் லிஸ்ட். இத பாருங்க. ஸோ இதுதான் என்னன்னா கிளாசிக் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஈஸியா வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த கிளாசிக் ரிப்போர்ட்ல இந்த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்வேஸ் ரெஸ்பான்சிவ். பட் உங்களோட கிளாசிக் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து வந்து ஒன் பை ஒன்னா கீழ வராது. ஓகேங்களா? ஸோ the page it will go for responsive, but you can view the report like bottom scroll. ஓகேங்களா? இது பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரிப்போர்ட்ட வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இப்ப கஸ்டமரோட நேமு, ஓகேங்களா? கான்டாக்ட், இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஸோ மடக்கி மடக்கி வருது பார்த்தீங்களா? ஸோ இதோட விட்த் நான் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஒண்ணு இந்த காலத்துக்கு செல் வித் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த காலம், அதாவது இந்த கஸ்டமர் நேம். இந்த எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க குயிக் எடிட் அப்படிங்கிற காலம செலக்ட் பண்ணிட்டு, இந்த பர்ட்டிகுலர் காலம செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ கர்சர் வந்து இந்த கஸ்டமர் நேம் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நான் வந்து இப்ப ஃபோன் நம்பர் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ ஃபோன் நம்பர் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் நேம் வந்து என்ன பண்ணணும், நான் விட்த் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? செல் வித்ல வந்து ஒரு 200 அப்படின்னு குடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. சப்போஸ் இது ஒர்க் ஆகல அப்படின்னா, ஆ ஓகே. ஒர்க் ஆகல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போட்டு ஓகேங்களா? இந்த இந்த டி ரிப்போர்ட் ரிப்போர்ட்க்கு கீழ டிடி இந்த காலத்துல இந்த டி செல் ரிப்போர்ட் அதாவது டி ரிப்போர்ட் செல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கிளாஸுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சிஎஸ்எஸ் எழுத போறோம். அது என்ன சிஎஸ்எஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சிஎஸ்எஸ் கீழ லாஸ்ட்ல ஒயிட் ஸ்பேஸ் நோ ரேப் ஒயிட் ஸ்பேஸ் நோ ரேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் குடுக்க போறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், இப்ப இந்த ரிப்போர்ட் இந்த கொரிய வந்து நான் காப்பி எடுத்துக்க போறேன். ஓகே. இத அப்ளை பண்ணியாச்சு. நான் காப்பி எடுத்துக்கிறேன். என்னோட நோட் பேட்ல வந்து
என்னோட கொரிய வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஓகேங்களா? இப்ப இந்த கொரிய மட்டும் தான் நான் எடுக்க போறேன். இந்த கிளாஸ் மட்டும் நான் எடுக்க போறேன். இந்த கிளாஸை எடுத்துட்டு ஓகேங்களா? நான் இப்போ பேஜை நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா அகைன் இட் வில் கோ ஃபார் ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். இந்த பேஜோட ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதில் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்லைன் சிஎஸ்எஸ்ல உங்களோட கொரிய என்ன பண்ணிடணும், பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மடங்காமல் ஸ்ட்ரைட் லைனாக வந்துடும். இப்போ பாருங்க, முன்னாடி இருந்த ரிப்போர்ட்டுக்கும் இப்போ உள்ள ரிப்போர்ட்டுக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கேட்சியாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த கிளாசிக் ரிப்போர்ட்ல கஸ்டமைசேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, கஸ்டமர் நேம் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, அப்புறம் வந்து சம்மரி இருக்கு, வெப்சைட் இருக்கு, கஸ்டமரோட நேம், அதாவது கான்டாக்ட் நேம், டைட்டில் பாருங்க பின்னாடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி முன்னாடி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ எதுவும் ப்ரோக்ராம் எதுவும் நம்ம எழுதல. ஓகேங்களா? இந்த டேகை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சிருங்க. பண்ணிட்டு இங்க சேவ் பண்றீங்க. ரன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாருங்க இந்த டைட்டில் வந்து முன்னாடி வந்துடும், இது வந்து பின்னாடி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பொசிஷன் வந்து நீங்க ரீஅலைன் பண்ண போறீங்க. ஓகேங்களா? லாஸ்ட்ல உள்ள காலம் ஃபர்ஸ்ட்ல வரணும் அப்படின்னா இங்க பாருங்க. இப்போ இந்த இமெயில் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது இது வந்து கஸ்டமர் நேம் பக்கத்துல எனக்கு ஃபோன் நம்பர் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பக்கத்து காலத்தில் வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், இதை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸ், இப்போ இங்க இதோட சீக்வன்ஸ் பாருங்க 12 அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட சீக்வன்ஸ் வந்து 72 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து 13 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஏதாவது ஒரு காலத்தில் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இட் வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ். ஓகே, நவ் யூ கேன் சேவ் அண்ட் ரன் த ரிப்போர்ட். பாருங்க, ஃபோன் நம்பர், இமெயில் பக்கத்தில் பக்கத்தில் வந்துச்சா. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ரெண்டையும் முடிச்சு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் யூ கேன் use the sequence, you can update the sequence number, it will go for next level. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாசிக் ரிப்போர்ட்ல என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பேஜ் லெவலில் இந்த பாடி அப்படிங்கிறதுல இந்த கஸ்டமர் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிளாசிக் ரிப்போர்ட். பார்த்துங்க, கஸ்டமர் ரிப்போர்ட். இப்போ இந்த கஸ்டமர் லிஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு டைட்டில் மாத்துறேன் அப்படின்னா நீங்க டைட்டில் மாத்திக்கலாம். ஓகேங்களா? டேட்டா டைப் வந்துருச்சு, டேபிள் வந்துருச்சு, என்ன டேபிள் நேமோ அந்த டேபிள் நேம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டேபிள் இருக்கு. இப்போ அந்த சீக்வல் கொரியா மாற்றணும் அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் உள்ள காலம்லாம் வந்து பை டிஃபால்ட்டே வந்து அசைன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபார்மட் ஆகி நம்மளுக்கு ரெக்கார்டு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது நீங்கள் தேவையில்லாத காலமாக ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ த அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பேஜ் ஐட்டம் டு சப்மிட், ஏதாவது டைனமிக் ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஐட்டம் டு சப்மிட், அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஐட்டம் வந்து ஃபில்டர் ஆகி காட்டும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பை, ஸோ எதெல்லாம் வச்சு நீங்கள் ஆர்டர் பை கிளாஸ் கொடுக்கலாம், மேலே ஒரு எல்வை வச்சு அதை பேஸ் பண்ணி ஆர்டர் பை கொடுக்கலாம் அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதர்வைஸ் வி கேன் ஃபில்டர் த ஆர்டர். இங்கே வந்து நம்ம வேறு கண்டிஷன்லேயே வந்து கீழே வந்து ஆர்டர் பை கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சீக்வன்ஸ் எப்படி செட் பண்ணுறது, இது எந்த பேரண்ட் ரீஜனுக்கு கீழே வரணும், என்ன பொசிஷனில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த ரீஜன் வந்து ஸ்டார்ட் நியூ பொசிஷன் ஆர் பாட்டம் பொசிஷன். ஓகேங்களா? அந்த மாதிரி இது. அப்புறம் வந்து கிளாஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் வந்து காலம் எத்தனாவது பொசிஷனில் வந்து மூவ் ஆகிருக்கணும், அப்புறம் வந்து எவ்வளோ பொசிஷனில் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து எவ்வளோ ஸ்பேன் இருக்கணும், ஒரு 5 ஆர் 6 பாதி தான் எனக்கு வந்தால் போகும் அப்படின்னா 5 ஆர் 6 ஆர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதில் வந்து காலம் தேவையான கிளாஸஸ் ஏதாவது கஸ்டம் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கஸ்டம் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ல வந்து நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்கான இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் தான் வி கேன் யூஸ் ஆல்வேஸ். இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெடர் வந்து ஹிடன்ல இருக்கு. ஓகேங்களா? ஹிடன் பட் ஆக்சசபிள். நான் என்ன பண்ணிக்கிறேன், விசிபிலிட்டி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் வந்து ஷோ மேக்ஸிமைஸ், ஷோ ரீஜன் ஐகான், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஏசென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா கலர், நம்மளோட ரீஜன் வந்து கலர் கொடுக்குறதுக்காக. ஓகேங்களா? நான் இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமைஸ் ஐகான் வந்து செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஷோ ரீஜன் ஐகான் அப்படிங்கிறத வந்து செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன்.
ஹெட்டர் வந்து விசிபிலிட்டி எனேபிள் பண்ணியிருக்கேன். ஏஎஸ்என் வந்து 7 அப்படிங்கிற கலர் குடுக்குறேன். ஓகேங்களா? நான் குடுத்துட்டு என்ன பண்றேன், ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, கலர் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த மேக்ஸிமைஸ் ஐகான் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த மேக்ஸிமைஸ் ஐகான் வந்து நம்ம இன்னும் ஃபுல்லா ஜூம் பண்ணி பார்க்கறதுக்காக. ஓகேங்களா? இது. ஓகே. ஸோ இப்ப நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஐகான் மட்டும் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜனோட ஐகான் எப்படி செட் பண்றது அப்படின்னா, இங்க போயிட்டு கஸ்டமர் அதாவது யூசர் ஏதாவது எனி ஐகான் ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ஐகான் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஐகான் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூசர் கிளாக் அப்படின்னு செலக்ட் பண்றேன். ஓகே. செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணா இங்க பாருங்க, நம்மளுக்கு இங்க ஐகான் வந்துரும். ஸோ ஐகான் வந்துருச்சு, ஹெடர் விசிபிலிட்டி வந்துருச்சு, கஸ்டமர் லிஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற டைட்டில் வந்துருச்சு, மேக்ஸிமஸ் ஐகான் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இதுல அப்பியரன்ஸ்ல அதாவது டெம்ப்ளேட் லெவல்ல நம்ம செட் பண்ணக்கூடிய முக்கியமான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது போக ரீஜியன் ஐடி இருக்கு. இது வந்து ஸ்டாட்டிக் ஐடி அதாவது யுனிக் ஐடின்னு சொல்லுவோம். ஒரு ரீஜன் டிஸ்ப்ளே செலக்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எஸ்ஆர் நோவா அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் அந்த ரிப்போர்ட்ல ஹெட்டர் மேல என்ன டிஸ்ப்ளே பண்ணணும், ஃபூட்டர் என்ன டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து ஏதாவது நோட் போடணும் அப்படின்னா, நோட்ல ஹெட்டர் பார்ட் திஸ் இஸ் ஹெட்டர் பார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டு குடுக்கணும். இந்த ரிப்போர்ட் வந்து என்ன ரிப்போர்ட், என்ன பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இங்க பாருங்க நீங்க இங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நோட் சொல்லிக்கலாம். இல்ல இத வந்து நான் பாட்டம்ல சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஃபூட்டர் டெக்ஸ்ட்ல குடுத்துட்டு ரிப்போர்ட்ட சேவ் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ட சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரீஜன் வந்து பாட்டம்ல வரும். ஓகேங்களா? ஓகே. இது ஒரு ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்வர் சைட் கண்டிஷன். இது வந்து எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சில ரைட்ஸ் பேஸ் பண்ணி இந்த ரீஜன் வந்து ஓப்பன் பண்ணணும். ஷோ பண்ணணும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தேர் ஆர் சோ மெனி கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ PLSQL எக்ஸ்பிரஷன், ஃபங்ஷன், ரெக்வெஸ்ட் வேல்யூ, ரெக்வெஸ்ட் நாட் அ வேல்யூ, ஐட்டம் ஈக்குவல் டூ வேல்யூ, ஐட்டம் நாட் ஈக்குவல் டூ வேல்யூ, ஐட்டம் இஸ் நல் ஆர் நாட் நல், ஐட்டம் இஸ் 0, நாட் 0. தேர் ஆர் சோ மெனி கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெவர் அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த இந்த ரீஜன் வந்து எப்பயுமே ரன் ஆகாது. அதாவது விசிபிலிட்டிக்கே வராது. ஓகேங்களா? ஸோ இதில இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது ரீட் ஒன்லி ஆப்ஷன். ஓகே. அப்புறம் வந்து ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு இருக்கு. செக்யூரிட்டில வந்து ஒன் மோர் செக்யூரிட்டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பர்ட்டிகுலரா இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து சிலருக்கு ரைட்ஸ் பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா, ஸோ ஆத்தரைசேஷன் செட் பண்ணிருவோம். அத பேஸ் பண்ணி இங்க வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேட்ச் எனேபிள்ல வந்திருக்கு. அப்புறம் வந்து கஸ்டமைசேஷன் வந்து இது எனேபிள் அந்த கஸ்டமைசேஷன்ங்கிறது வந்து இந்த பேஜ் லெவல்ல செட் பண்ணிக்கிறது. ஒரு 2, 3 ரீஜன் இருக்கு அப்படின்னா, எனக்கு சில ரீஜன் மட்டும் வந்தா போதும் அப்படின்னா, நீங்க வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டமைசேஷன் ஷோ பை டிஃபால்ட் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பேஜ் லெவல்ல வரும்போது கஸ்டமைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இது மாரி 2 ரீஜன் இருக்கும்போது ஓகேங்களா? கஸ்டமர் லிஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கஸ்டமர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ரீஜனோட கலர் வந்து ஸோ வேற ஒரு கலரா நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு நான் இப்ப ரன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் ரன் பண்றேன். ஓகே. ஸோ இந்த மாரி ரன் பண்ணும்போது, இங்க இது ஒரு கலர்ல இருக்கு, இது ஒரு கலர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் செட் பண்ணிக்கிட்டு, எனக்கு வந்து ஆர்டர் ரிப்போர்ட் மட்டும் அ தேவையில்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத மட்டும் அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க லாகின் பண்ணிட்டு வரும்போது, உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த கஸ்டமர் ரிப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த ஆர்டர் ரிப்போர்ட் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது திரும்ப எனேபிள் பண்றது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தட் இஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா? நீங்க எங்க போனீங்களோ, அதே இடத்துல போய் திரும்ப எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அகைன் கோ டூ த கஸ்டம் ஓகேங்களா? கஸ்டமைஸ்ல செலக்ட் பண்ணிட்டு அப்ளை சேஞ்சஸ் குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து அகைன் திரும்ப ஷோ ஆகும். ஸோ இதான் அந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனோட முக்கியமான பர்ப்பஸ். ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் இன்னும் இந்த ஆப்ஷன வந்து யூஸ் பண்றதில்ல. ஸோ யூ கேன் யூஸ் இட். ஓகேங்களா? ஸோ இப்ப கிளாசிக் ரிப்போர்ட்ட பத்தி இப்ப ஜெனரலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து இந்த கிளாசிக் ரிப்போர்ட்ல அடுத்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ. பாய்.